அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனத்தில் மோசடி என்ற புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை கடிதத்தில் இருப்பது என்ன என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. அந்த கடிதத்தில் என்னென்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள். வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனத்தில் மோசடி நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடியும் டிஜிபி அலுவலகத்துக்கு மனு அனுப்பியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் KN நேரு அவர்கள் மறுப்பு தெரிவித்து இது முறையாக தான் நடந்திருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அதற்கு பதிலாக தற்பொழுது அமலாக்கத்துறை ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே உறுதி செய்யப்பட்ட பட்டியல் அந்தந்த அமைச்சர்களுடைய உதவியாளர்களின் வாட்ஸ்அப் உரையாடல்களில் மீட்கப்பட்டதாகவும் ஹவாலா பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ரூபாய் நோட்டுகள் 10 நோட்டின் படங்களை அந்த உதவியாளர்களுடைய வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்டதாகவும், குறிப்பாக அமைச்சர் நேரு மற்றும் அவருடைய சகோதரர்கள் மணிவண்ணன், ரவிச்சந்திரன் உதவியாளர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே டிஜிபிக்கு அனுப்பிய 232 பக்க ஆவணங்களில் இந்த அனைத்தும் விவரமாக தெரிவிக்கப்பட்டதாகவும், குறிப்பாக நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு பணியாளர்கள் எவ்வாறு முறைகேடாக தேர்வு செய்யப்பட்டார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இவர்களுடைய வாட்ஸ்அப் உடைய செயலிகள் அனைத்தும் தரவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், 2538 பணியினர்களுக்கு நியமனத்தில் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை அனுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக மறுப்பு தெரிவித்து பேட்டியளித்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை மேலும் என்னென்ன தரவுகள் இருக்கின்றது, வாட்ஸ்அப் செயலி மூலமாக இவர்கள் நடைபெற்ற உரையாடல்கள் ஒரு நபருக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சமாக பெற்றது உள்ளிட்ட பல தகவல்களை அமலாக்கத்துறை டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்திருப்பதாகவும், இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக அனைத்து பெயர்களுடன் ஆதாரங்களுடன் கொடுத்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த தகவல் தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.